ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சத்தான கொள்ளுப்பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லை, சாதத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த கொள்ளுப்பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. நான் கருப்பு கொள்ளு எடுத்துகிட்ருக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் கலரில் இருக்கிற கொள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம், பரவாயில்லை. இதை இப்போ மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுக்கணும். கொள்ளு நல்லா வெடித்து நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் இதை வறுத்து எடுக்கணும். இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுக்கோங்க. இப்போ எந்த கப்பில் கொள்ளு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் இதையும் கருப்பு உளுந்து எடுத்துகிட்ருக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இல்லைன்னா உடைச்ச கருப்பு உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கோங்க, பரவாயில்லை. இதையும் மிதமான தீயில் நல்லா வாசனை வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கலாம். இப்போ இதுவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையும் அதே பிளேட்லேயே மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் நீங்கள் எந்த கப்பில் கொள்ளும் உளுந்தும் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளும் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதையும் நல்ல மிதமான தீயில் வறுத்து எடுத்துடலாம். எள்ளும் நல்லா வெடித்து வரும், அது வரைக்கும் இதை மிதமான தீயில் வறுத்து எடுக்கணும். இப்போ இதுவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதையும் நம்ம அது கூடலே சேர்த்துடலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 12 மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்ருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்ல மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதை வறுத்து எடுக்கணும். இப்போ இதையும் அது கூடாலே சேர்த்து ஆற விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது முழுமையாக ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஆறி வந்துட்டுருக்குது. இப்போ இதை ஒரு ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பொடி மாதிரி இதை அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. மணக்க ரொம்ப சூப்பராக கொள்ளுப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோட